முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் ஏதேனும் ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு செல்வதற்கு முன்பதாக என்னென்ன வழிமுறைகளை கையாண்டால் இறை அருளால் அந்த முக்கியமான நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக அமையும் என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, நாம் எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் முதலில் நமது குலதெய்வத்தினிடம் அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக நமது குலதெய்வத்தினுடைய அருட்கடாட்சத்தால் நாம் செல்லும் அந்த காரியமானது, அந்த நிகழ்வுகளானது நமக்கு சாதகமாக அமையும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஏதேனும் ஒரு அரசமரத்தடியில் வீற்றிருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு சூறை தேங்காய் ஒன்றை உடைத்து மனதார வழிபாடு செய்து விநாயகப் பெருமானினுடைய அருட்கடாட்சத்தை பெற்ற பிறகு நாம் செல்லக்கூடிய நிகழ்வுகளுக்கு நாம் சென்றால் விநாயகப் பெருமானினுடைய அருட்பார்வையால் அத்தனையும் நமக்கு நன்மையாக அமையும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, நாம் எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சித்த அருகம்புல்லையும் உடன் கொண்டு செல்வது அந்த காரியத்தையும் அந்த நிகழ்வுகளையும் நமக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் விநாயகப் பெருமானினுடைய அருட்கடாட்சத்தால் அமையும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, முக்கியமான நிகழ்வுகளுக்கு செல்வதற்கு முன்பதாக ஏதேனும் பறவைகளுக்கு உணவளித்து செல்வதும் நன்மையை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, கோமாதா என்று சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு பசுமாட்டிற்கு அடியார்களால் முடிந்த ஏதேனும் ஒரு தீவனத்தை தந்து உணவளித்து அதன் பிறகு முக்கியமான அந்த நிகழ்வுகளுக்கு சென்றாலும் இறை அருளால் பரிபூரணமான வெற்றியை பெறலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக, ஏதேனும் ஒரு சிவலிங்கத்திற்கு அடியார்களினுடைய திருக்கரத்தால் அபிஷேகம் செய்து மனதார சிவபுராணத்தை ஓதி சிவபெருமானை வழிபாடு செய்த பிறகு அந்த முக்கியமான நிகழ்வுகளுக்கு சென்றாலும் சிவபெருமானினுடைய திரு அருளால் அத்தனையும் சிறப்பாகவும் நன்மையாகவும் வெற்றியாகவும் அமையும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடியார்களின் கவனத்திற்கு, தர்ம நெறியோடு நாம் செல்லக்கூடிய எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளாக இருந்தாலும் இறை அருளும் அதில் கூடிவிட்டால் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகளும் வந்து சந்திக்கின்றேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைச்சிட்டு ஆல் ஆப்ஷன் தந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலம் முனீஸ்வரம். நம சிவாய.